என்ன கிரிக்கெட் ஃபேன்ஸ், நம்ம சிஎஸ்கேவோட செல்லக்குட்டி தளபதி ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்னொரு நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ரெக்கார்டை ஜடேஜாவுக்கு முன்னாடி வேர்ல்டுலேயே வெறும் 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். அதோடு சேர்த்து சிஎஸ்கேவோட ஹெட் கோச் அஃபிஷியலாக அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவிட்டுருக்கு. அது உண்மையாங்கிறத பார்த்துட்டு அதோட டெய்ல் ஸ்டெயின் பவுலிங் கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில் வருது. அது நடக்குமாங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்பிகே சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நம்ம சிஎஸ்கே டீமின் தளபதி ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜடேஜா 21 ஓவர் போட்டு 57 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் 2வது விக்கெட் எடுக்கும் போது ஜடேஜாவோட டெஸ்ட் கிரிக்கெட்டில் 350வது விக்கெட்டாக மாறுது. அது ரெக்கார்டு இல்லை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 4000 ரன்னுக்கு மேலே அடித்து 350 விக்கெட்ஸுக்கு மேலே எடுத்த ஆல்ரவுண்டர்கள் பட்டியலில் ஜடேஜா சேர்றாரு. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம கபில் தேவ் தான். கபில் தேவ் 131 மேட்ச் ஆடி 5248 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் அவரோட ஓவரால் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 434. 2வது இடத்துல டேனியல் விட்டேரியும் 3வது இடத்துல இயான் பெத்தலும் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து இப்போ ஜடேஜா இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காரு. ஜடேஜாவோட ஒட்டுமொத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 90. அதில் மொத்த ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4108. மொத்த விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 351. இந்த லிஸ்ட்டிலேயே கம்மியான மேட்ச் ஆடினது ஜடேஜா தான். கபில் தேவ் ரெக்கார்டை முறியடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இயான் பெத்தல் ரெக்கார்டையும் டேனியல் விக்டோரி ரெக்கார்டையும் முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா, ஜடேஜா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இந்த லிஸ்ட்டில் எத்தனாவது இடத்துல இருப்பார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, சிஎஸ்கேவோட ஹெட் கோச் அஃபிஷியலாக அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுமே 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒரு 2-3 வாரத்தில் அஃபிஷியல் நியூஸ் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னோடய கெஸ் என்னென்னா, இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே அஃபிஷியல் நியூஸ் வந்துடும் நினைக்கிறேன். யாருக்கு போட்டி போகுதுன்னா, இயான் மோர்கனுக்கும் மெக்கலமுக்கும் தான் போட்டி போகுது. யார் கோச்சாக வருவான்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். சிஎஸ்கே ஃபேன்ஸ், உங்களுக்கான கேள்வி என்னென்னா, உங்களுக்கு இயான் மோர்கன் ஹெட் கோச்சாக வேணுமா இல்லை மெக்கலம் ஹெட் கோச்சாக வேணுமா? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த விஷயம், டெய்ல் ஸ்டெயின் பவுலிங் கோச்சாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஆமாம் கிரிக்கெட் ஃபேன்ஸ், அது உண்மை தான். அப்படி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க தான். டெய்ல் ஸ்டெயினுமே அதில் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கார். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. டெய்ல் ஸ்டெயின் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரானா? கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். அவர் 2023 பீடாக் கிட்ட எனக்கு சிஎஸ்கேல ஒரு பிளேயராக ஆடணுங்கிறது மிகப்பெரிய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது நடக்கலைங்கிறதுனால ஏதோ ஒரு கோச்சிங் பொசிஷனில் அவர் சிஎஸ்கேல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையாக பீடாக் கிட்ட சொல்லியிருந்தார். அதே இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ வரைக்கும் அவர் இருக்காருங்கிற மாதிரி நியூஸஸ் வெளியில் வருது. என்ன சிக்கல்னா, ஏற்கனவே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க புது ஹெட் கோச் தான் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபை முடிவு பண்ணுவாங்கன்னு. அப்போது புது ஹெட் கோச் டெய்ல் ஸ்டெயினை பவுலிங் கோச்சாக எடுக்க ஒத்துக்குவாராங்கிறத பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். ஓகே சிஎஸ்கே ஃபேன்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு டெய்ல் ஸ்டெயின் பவுலிங் கோச்சாக வரணுமா வேணாமான்ட்டு. அப்படி அவர் வேணும்னா டெய்ல் ஸ்டெயின் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேணான்னா டெய்ல் ஸ்டெயின் நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.